அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாவின் பேருதவியால் ஆரம்பிக்கின்றேன். அல்லாவின் நல்லடியார்களே, உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் கோடிக்கணக்கான நன்மைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நன்மைகளை இறைவன் நல்கியுள்ளான். அதிலும் நாம் ஐங்கால தொழுகைகளை ஹலா செய்யாமல் தொழுவதற்குண்டான சிறப்புகள் அளவுக்கு அதிகமாக உள்ளதாகும். மேலும் திக்ரு சலவாத்துகளுக்கும் கலிமாவுக்கும் இன்னும் அளவுக்கு அதிகமான நாம் அன்றாட செய்யக்கூடிய நல்ல அமலுக்கும் கோடிக்கணக்கான நன்மைகளை இறைவன் அளவுக்கு அதிகமாகவே நல்கியுள்ளான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிந்திய நிலையிலும் அந்த இருப்பிலே அமர்ந்து கொண்டு 40,000 நன்மைகளை திரட்டி தரக்கூடிய ஒரு அமலை பற்றி இன்று பார்ப்போம். லா இலாஹ இல்லல்லாஹ் வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹிது சாஹிபத்தன் வலா வலதுன் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். இன்னொருக்கா சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் சமதல் லம் யத்தஹிது சாஹிபத்தவ் வலா வலதன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இன்னொருக்காவும் சொல்கிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் சமதன் லம் யத்தஹிது சாஹிபத்தன் வலா வலதன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த வாசகத்தை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா 40,000 நன்மைகளை அல்லாஹ் குமிச்சு தரான் நம்மளுக்காக. பாருங்கள், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த துனியாவில் நம்ம வாழ்கிறதுக்கும் நம்மளுக்கு எல்லா வசதி பண்ணி கொடுத்துட்டு, நீங்கள் அறியாமல் சின்ன சின்ன பாவம் செஞ்சிட்டாலும் அந்த பாவத்திலேருந்து நீங்கள் மீண்டுக்கங்க, ஆனால் மறுபடியும் அந்த பாவத்தை திருப்பி செய்யாதீங்க அப்படின்னும் எச்சரிச்சுட்டு, அந்த சின்ன பாவம் அறிஞ்சறியாமல் செஞ்சுருப்போம் இல்லையா, அது பாவங்கள் நீக்கப்படுறதுக்கும் அதுக்கு மேலாக நன்மைகள் 40,000 நன்மைகளை எழுதுறதுக்கும் இந்த ஒரு வாசகம் அல்லாஹ் இதை நம்மளுக்கானே அறிவித்து கொடுத்துருக்கான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு உம்மத்துகளுக்கும் எவ்வளோ விஷயங்களை எத்தி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய திருமறையான் திருக்குரான் ஷரீஃபில் 1-2 விஷயம் இல்லை, கோடிக்கணக்கான விஷயங்கள் புதஞ்சு கிடக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அந்த வகையில் இந்த ஒரு சிறு வாசகத்தை நம்ம ஓதுறது மூலியமாக நம்மளுக்கு பாருங்கள் 40,000 நன்மைகளை அல்லாஹ் நமக்கு நல்கிறான் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இதை 3 தடவை நான் அதை சொல்லியிருக்கேன். அதை நிறுத்தி ஒரு தாளில் எழுதிக்கங்க. இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு பதிவாயிரும். அல்ஹம்துலில்லாஹ் அதை கடைப்பிடிங்க. அதுக்கு அடுத்தபடியாக 20 லட்சம் நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வாசகத்தை பற்றி நம்ம பார்ப்போம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் சமதன் லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பாருங்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படியாப்பட்ட ஒரு வாசகம் பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் சமதன் லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த ஒரு வாசகத்துக்கு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் வெகுமதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட நன்மைகளை அல்லாஹ் நம்மளுக்கு நல்கிடுறான். அப்போ இந்த ஒரு வாசகத்துக்கு 20 லட்சம் நன்மைகள்னு சொன்னால், இன்னும் நம்ம ஒவ்வொரு வக்துலையுமே இதை நம்ம தொழுகைக்கு அப்புறம் இதை ஓதிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் எவ்வளோ நன்மைகள் நம்மளுக்கு சேருது பாருங்கள். ஏற்கனவே நான் ஒரு ஹதீஸில் போட்டிருப்பேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிற திக்ரை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னொரு பயானில் சொல்லியிருப்பேன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாக நீங்கள் மறக்காமல் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிங்கன்னு சொல்லியிருப்பேன். அதே போல் லா இலாஹ இல்லல்லாஹ்வை அளவுக்கு அதிகமாக ஓதிக்கங்க. ஏன்னா அது 3 விஷயத்துக்கு உங்களுக்கு உதவி நல்குது. ஒன்று,
நம்ம இந்த துனியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்மளுக்கு உதவி அது அல்லாட்ட வந்து சிபாரிசு பண்ணுது. 2வது நம்ம மரண தருவாயில் அது நமக்கு உதவுது. 3வது மறுமை நாளுக்கு உதவுது. நான் ஏற்கனவே ஒரு ஹதீஸில் போட்டிருப்பேன். நான் போகக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸுகளையுமே வந்து குரானில் உள்ள ஆதாயங்களை வச்சு தான், அதில் உள்ள அத்தாட்சிகளை வச்சு தான் நம்ம படிக்கிறோம். ஹதீஸை வந்து அல்ஹம்துலில்லாஹ் நபி வந்து நமக்காக அருளியது. அதை தான் இப்போ நம்ம உலக மக்களுக்கு வந்து ஏற்கனவே உங்களுக்கு எல்லாமே தெரியாமல் எதுவுமே இருக்காது. எல்லாமே தெரிஞ்ச நீங்கள் நல்ல உள்ளங்களாக தான் இருப்பீங்க. இருந்தாலும் அதை திருப்பி ஞாபகப்படுத்துகிறது மூலியமாக தான் நம்மளுடைய மறதியிலிருந்து ஒரு மீட்சியை அடைகிறதுக்காக தான். ஹதீஸுகளை ஏன் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொன்னால், தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்கள் எப்படி வந்து அந்த அழுக்குகளை சுத்தப்படுத்துதோ, அதே போல் ஹதீஸ் கேட்கக்கூடிய ஒவ்வொருடைய மனிதர்கள் உள்ளத்தில் உள்ள அழுக்குகளை அல்லாஹ் கழுவி களைஞ்சிட்றான். அதுக்காகத்தான் திருப்பி ஹதீஸுகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உள்ளம் தூய்மையடையும். அப்போ 5 வக்து தொழுகிறதுக்கு உண்டான நன்மைகளும் நம்மளுக்கு கிடச்சிருது. ஒழு செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம உடல் உறுப்புகளில் உள்ள சின்ன பாவங்கள் கழுவி களையப்படுது. அதே போல் கையேந்தி ரப்புட்ட கேட்குறதுனால இறைவனுடைய உள்ளம் குளிர்ந்துருது. நம்மளுக்காகவும் நம்மளுடைய சந்ததிகளுக்காகவும் உலக மக்களுக்காகவும் பின்வரும் சந்ததி வரை அவன் ரஹ்மத்தை இறக்கிடுறான். நன்மைகளை ஏவி இறைவன் தீமையை தடுக்கிறான். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளுக்கு இறைவன் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி உலக நடப்பு வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே ஓரளவுக்கு அல்லாஹ் சரி பண்ணிக்கிட்டு வர்றான். இதெல்லாம் நம்ம கேட்குறப்ப மனசு நிறைவாக இருக்குது. அதே போல் இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பின்வரும் சந்ததி வரையும் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பான். உலகம் அழியின் நாள் உள்ள கடைசி நிலைமையில் கூட நம்மளை இறைவன் வந்து எல்லாரையும் பாதுகாத்து நம்மளை இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கூட்டமாக நம்ம தாய் தந்தை வாழ்ந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு அதில் நம்ம இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணுங்கிறது கிடையாது. அது அல்ஹம்துலில்லாஹ் இறைவன் படைத்த படைப்பை நம்மளும் போய் அந்த கண்காட்சியை பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம இறைவனை தான் நம்ம பார்க்குற பாக்கியத்தை நம்மளுக்கு தரணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பார்த்து அந்த இடத்துல இறைவனை சஜிதா பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம உலகத்தில் எவ்வளோ நன்மையான விஷயங்கள் மற்றவங்களுக்கு உதவுறது மூலியமாக, ஏழப்பட்ட மக்களுக்கு உதவுறது மூலியமாக இன்னும் நிறையா விஷயங்கள் வந்து இருக்குது. அதையும் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 5 வக்து தொழுகையை ஹலா செய்யாமல் நம்ம தொழுகிறது தான் இறைவனுக்கு செய்யக்கூடிய பெரும் பாக்கியம். அதில் இந்த மெயினானது இந்த 2 அமல் மூலியமாக எப்படி நன்மைகள் கிடைக்கிது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன். லா இலாஹ இல்லல்லாஹு வாஹிதன் அஹதன் சமதன் எத்தஹிது சாஹிபத்தன் வலா வலதன் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இது ஒரு அமலா. 2வது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஹதன் சமதன் லம் யலீது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இது 2வது அமலு. இந்த சொன்ன அமலுக்கு 40,000 நன்மைகளும், 2வது சொன்ன அமலுக்கு 20 லட்சம் நன்மைகளையும் அல்லாஹ் நம்மளுக்கு நல்கிறான் இன்ஷா அல்லாஹ். இது எல்லோரும் நம்ம கடைப்பிடிச்சி உலக மக்களும் நம்மளும் நம்மளுடைய சந்ததியினரும் இன்ஷா அல்லாஹ் நட்பயனையும் நல்லாசியும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் நம்மளுக்கும் உலக மக்களுக்கும் பின்வரும் சந்ததியினருக்கும் போதுமானவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் என்ற நிறைவோடு இந்த பயானை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக. அல்ஹம்துலில்லாஹ்.